இப்ப ஒரு மண்டை ஓடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிடைக்கும் போது புதிய இனமான்னு கண்டுபிடிப்பாங்க. அது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத புதிய இனமாக இருந்தால் அதுக்கு பேர் வைக்கும் பொழுது அந்த மண்டை ஓடு எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்தின் பெயரால் அந்த இனம் அழைக்கப்படும். நியாண்டர் தால் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, ஜெர்மனில இருக்கு. ஒரு எலும்பு அங்க கிடைச்சிச்சு, மண்டை ஓடுன்னு வச்சுக்கோங்க, அங்க கிடைச்சிச்சு. அதை ஆய்வு செய்யும் போது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு புதிய இனமா தெரிஞ்சிச்சு. அப்ப பேர் வைக்கும் போது அந்த இடத்தோட பேரு நியாண்டர் தால், அதனால நியாண்டர் தாலினியஸ்னு பேர் வச்சாங்க. சரியா? டெனிசோவன்ஸ் இன்னொரு இனம் இருக்கு, அது ரஷ்யால ஒரு குகை ஒண்ணு இருக்கு, டெனிசோவா அப்படின்னு ஒரு ஆளோட பேரு தான். நியாண்டரும் ஒரு ஆளோட பேரு தான், ஒரு கவிஞனோட பேர். அவங்க அது மாதிரி கவிஞர்கள் இந்த மாதிரி பேர்லாம் இடத்துக்கு வச்சிருக்காங்க. நியாண்டர்ன்ற ஒரு கவிஞன் இருந்தான் ஜெர்மனில, அவன் நினைவா வைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நியாண்டர் தால்னு பேரு. அந்த இடத்துல இருந்து அந்த எலும்பு முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதனால் நியாண்டர் தால்னு பேரு. அதை நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது. இப்ப நியாண்டர்தால்கள் தோன்றிய இடம் ஜெர்மனி அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. பெயருக்கும் அது தோன்றிய இடத்துக்கும் தொடர்பு இல்லை, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்.